வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். PM கிசான் பிரதம மந்திரி பாரத கிசான் சம்மன் நிதி யோஜனா PM கிசான் திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு குட் நியூஸான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய அரசின் முக்கியமான திட்டமான பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது பிரதமர் மோடி அஸ்ஸாமில் குவஹாத்தியில் இருந்து 9.32 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் 22வது தவணை தொகை 2000 ரூபாயை அனுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 13 அன்று 9.32 கோடி விவசாயிகளுக்கு மொத்தம் 18,640 கோடியை விடுவித்துள்ளார். இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தாங்க. இதில் 2.5 கோடிக்கும் அதிகமான பெண் விவசாயிகளும் அடங்குவர். கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து இது தொடங்கப்பட்டது இந்த திட்டம். ஸோ 2019லேயே இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதுவரை 4.27 லட்சம் கோடிக்கு மேல் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வரலாற்று சாதனை என மத்திய விவசாயத்துறை மந்திரி சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். பணம் வந்துருச்சா இல்லையான்றதை எப்படியாவது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் உங்கள் ஃபோனில் pmkisan.gov வெப்சைட்டை திறக்கவும். ஸோ நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உள்ளிடுங்க, மொபைல் நம்பரை போடுங்க, திரையில் நோன்ற கேப்ஷா கோட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைலுக்கு ஒரு OTP வரும், அதை என்ட்ரி பண்ணுங்கள். எல்லாம் சரியாக இருந்தால் அங்கே 22வது தவணை தொகை வரவில்லைன்னு அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். அரசு உங்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ எண்ணையும் வழங்கியிருக்காங்க. 1800115526 என்ற எண்ணுக்கு ஃபோன் செய்து உங்கள் பிரச்சனையை சரி செய்து கொள்ளலாம். ஸோ உங்கள் தவணை ஏன் வரவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். PM கிசான் திட்டத்தில் புதிதாக பதிவு செய்வது எப்படி அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த PM கிசான் திட்டத்தில் இதுவரை பதிவு செய்யாமல் இருந்தால் கூட பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. பணங்களை பெறவில்லை, புதிதாக பதிவு செய்யலாம். இதற்கு முதலில் pmkisan.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு செல்லவும். அங்கு நியூ ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். உங்கள் ஆதார் எண், மொபைல் எண், மாநிலம் மற்றும் பிற தேவையான விவரங்களை பூர்த்தி செய்ய. நில சரிபார்ப்பு அட்டவணை, பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. விதை, உரம் போன்ற இடுபொருட்களை வாங்கவும். விவசாய குடும்பங்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் விவசாயிகளுக்கு வருமான ஆதரவு நோக்கில் PM கிசான் சம்மன் நிதி வழங்கப்படும். இதற்கான தவணை தொகை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிலேயே DBT மூலமாக விழும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த PM கிசான் தவணை தொகை வரல அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற இ சேவை மையத்தை உடனடியாக அணுகுங்க. அங்கே போயிட்டு உங்களுடைய இந்த EKYC டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணாமல் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அதை உடனடியாக பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆல்ரெடி சென்ற டைம் பண்ணவங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபா வரைக்கும் அமௌண்ட் வந்திருக்கு. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவலை தான் நான் இப்போ தற்சமயம் உங்களுக்கு PM கிசான் பற்றின தகவலை குறிப்பிட்டிருக்கேன். விரைவில் அடுத்தடுத்த தகவல், மத்திய அரசு வழங்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிவரும் காலங்களில் மத்திய அரசு வழங்கக்கூடிய அனைத்து திட்டங்களுமே ஒரே அமௌண்ட்டாக வழங்க இருக்காங்க. இதற்கான அப்டேட்டுகள் அனைத்துமே போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். PM கிசான் சம்மந்தப்பட்ட அப்டேட் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான அப்டேட்டை நான் உங்களுக்கு தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.